அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திருமணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சிவகாமிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. பகவான் செட்டியாருக்கு அவள் வாழ்க்கைப்பட்டுட்டா. இனி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு அவருக்கு வாழ்க்கை துணைவியாக இருக்க வேண்டியது தான் அவளோட கடமை. இந்த திருமணத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இது ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. அதை பற்றின பேச்சு முதல்ல வந்தப்போ பாலகிருஷ்ணனுக்கு கூட இது திருப்தியாக தான் இருந்தது. ஆனால் போக போக தான் அவனுடைய மனநிலை மாறுபட தொடங்குச்சு. அதை பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு என்னமோ போல இருந்துச்சு. சிவகாமிக்கு இது 2ஆம் கல்யாணமாக இருந்தாலும் மறுவீடு அழைக்கிறது, ஆடி மாதம் கூட்டிகிட்டு வர்றதுன்னு எல்லா சடங்குகளையும் லக்ஷ்மி அம்மா விமர்சையாக செஞ்சா. ஆடிக்கு வந்த சிவகாமி தான் வளர்ந்த வீட்டில் ஒரு சில நாட்கள் இருந்துட்டு மறுபடியும் தன் கணவன் வீட்டுக்கு போயிட்டா. பாலகிருஷ்ணனுடைய வாழ்க்கை பாதையில் முதல்ல அவ குறுக்கிட்ட காலத்திலிருந்து அவன் அவளை பல நாட்கள் சேர்ந்த மாதிரி பார்க்காம இருக்கிறது இதுதான் முதல் தடவை. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பெரிய பங்கு கொண்டு இருந்திருக்கா, அவனுடைய சுக வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு அவ இன்றியமையாதவளா இருந்திருக்கான்றதெல்லாம் அவனுக்கு இப்பதான் உணர ஆரம்பிச்சுது. சிவகாமியோட கல்யாணத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு மாடியில் நடந்த அந்த சம்பவம்ன்றது க்ஷணப்பொழுதுல ஏதோ ஒரு தூண்டுதல் பேர்ல நடந்த விஷயம் கிடையாது. அவனுடைய உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருந்த ஏதோ ஒரு உணர்வோட பிரதிபலிப்பு தான் அது. அப்படின்றது கூட அவனுக்கு மெதுவாக தான் புரிய ஆரம்பிச்சுது. அதனால அவனுடைய மனசுல ஏக்கம் குடிக்கொள்ள ஆரம்பிச்சுது. இப்படி சிவகாமிக்காக ஏங்கினது பாலகிருஷ்ணன் மட்டும் இல்லை. கணவன் வீட்டுக்கு சிவகாமி போய் ஏறக்குறைய 1 மாச காலம் ஆயிடுச்சு. ஆனா லக்ஷ்மி அம்மாளுக்கு தன் மகளை பிரிஞ்சு ஏதோ பல மாசங்கள் ஆன மாதிரி தோணுச்சு. மகளோட பிரிவை சகிக்க முடியாம லக்ஷ்மி ஒரு நாள் திருநெல்வேலிக்கே புறப்பட்டு போயிட்டா. மருமகனோட உபசாரங்கள் காரணமாவோ இல்ல மக மேல் கொண்ட அன்பு காரணமாவோ திருநெல்வேலிக்கு போன லக்ஷ்மி அம்மா கொஞ்சத்துல திரும்பல. பாட்டியோட வரவை ஒவ்வொரு நாளும் பாலகிருஷ்ணன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தான். முன்னாடி கூட ஒரு முறை இந்த மாதிரி பாட்டியோட வரவை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அப்பதான் அவ வரும்பொழுது சிவகாமியை கூட்டிகிட்டு வந்தா. பாட்டி போய் இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னுமே வரலையே அப்படின்னு தாத்தா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். சீக்கிரம் வர சொல்லி ஒரு கடிதம் எழுதட்டுமா தாத்தா அப்படின்னு கூட ஒரு நாள் கேட்டான். அவனுக்கு இவ்வளோ தூரம் கோபம் வர்றதுக்கு பாட்டி மேலே வச்சிருந்த அன்பு மட்டும் காரணம் இல்லைன்றது சுந்தரம் செட்டியார் கூட புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும்? காரியம் எல்லாம் கைமீறி போயிடுச்சே. பாலகிருஷ்ணன் அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளைன்றதால அவனை ரொம்ப நாள் கழிச்சுதான் பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால அவன் எவ்வளோ புத்தி கூர்மை கொண்டவனா இருந்தாலும் 18வது வயசுல தான் 10வதே படிக்க போனான். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ பாட்டி வந்திருக்கிறத பார்த்தான். பாட்டியை பார்த்ததும் சிவகாமி நல்லா இருக்காளா பாட்டி அப்படின்னு கேட்கணும்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனா இந்த மாதிரி கேட்டு அவனுக்கு பழக்கம் இல்லையே. ரொம்ப சங்கோஜமா இருந்ததால அமைதியா இருந்தான். அதோட அவ வீட்டில் இருந்த காலம் எல்லாம் அவளை எவ்வளோ வகையில் துன்புறுத்தி இருக்கான். இப்போ அவளோட நலனை பற்றி விசாரிச்சா அது தப்பால போய் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சான். அதனால பொதுவாக அங்கே எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களா பாட்டி அப்படின்னு கேட்டு வச்சான். எல்லாரும் சௌக்கியம்தான்ப்பா லக்ஷ்மி கூட சொன்னான். அதோட அந்த கேள்வியை கேட்கறதுல இன்னொரு நோக்கமும் இருந்துச்சு. வீட்டில் பாட்டியை பார்த்ததும் அவனுடைய கண்கள் அவசர அவசரமாக 4 புறங்கள்லையும் துளாவ ஆரம்பிச்சுது. ரொம்ப நாட்களாகியும் இன்னும் பாட்டியை காணமேன்னு அவன் வருத்தப்பட்டப்பெல்லாம் பாட்டியோட வருகைக்காக மட்டும் அவன் ஏங்கலை. பாட்டியோட ஒரு வேளை சேர்ந்து முன்னாடி மாதிரி சிவகாமி இப்பயும் வரலான்னு ஒரு தூரத்து நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவளும் வந்திருக்காளான்றத சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டான். ஆனா பாட்டி சொன்ன பதில்ல இருந்தே அவன் வரலன்றது அவனுக்கு புரிஞ்சுது. சிவகாமியை பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா எப்படி கேட்க முடியும்? இல்ல கேட்கறதுக்கு தான் அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? யார் கேட்டாலும் கேட்கலனாலும் பெண்களோட வாய் பேசாம இருக்காதே. அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா தன் கணவனுக்கு வெத்தலை மடிச்சு கொடுத்துக்கிட்டே அவளும் போட்டுக்கிட்டு சுந்தரம் செட்டியார்கிட்ட திருநெல்வேலி போயிட்டு வந்த கதைகளை எல்லாம் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சா. லக்ஷ்மி அம்மா திருநெல்வேலிக்கு போனதுக்கான நோக்கமே தன் மகளை பார்க்கணுன்றது மட்டும் இல்லை. சிவகாமி தன் கணவனோட எப்படி குடுத்தனம் பண்றா, சந்தோஷமா இருக்காளான்றத தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் தான் முதன்மையா இருந்துச்சு. அதனால தான் அவ போனவ சீக்கிரம் திரும்பி வராம 1 மாச காலம் அங்க இருந்தா.
என்ன லக்ஷ்மி, மக வீட்லயே ஒரேடியா டேரா அடிச்சிட்ட போலயே? சுந்தரம் செட்டியார் கிண்டல் பண்ணினார். அவ கொடுத்தனும் செய்யற லட்சணத்தை பார்க்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் அவ்வளோ நாள் இருந்தேன். சரி சரி, சந்தோஷமா இருக்கால? சந்தோஷத்துக்கு என்ன குறை? புருஷன் மனசு கோணாம நடந்துக்கிறாளா? அவ மட்டும் இல்ல, அவரும் அவ மனசுக்கு தகுந்தபடி நடந்துக்கிறாரு. அவர் அவ மனசுப்படி நடக்கிறதுல என்ன அதிசயம் இருக்கு? அவர் தான் உன் மகளை பார்த்த அன்னைக்கே அவ அழகுல சொக்கி போயிட்டாரே. சிவகாமி சிரிச்சுக்கிட்டே, இந்த வேடிக்கையை கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு நாள் என்னென்ன காய்கறி அனுப்பணும்னு அவர் கேட்டாரு. பாவக்காய் தவிர வேற எந்த காய் வித்தாலும் வாங்கி அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அனுப்பினா. எனக்கு அது அதிசயமா இருந்துச்சு. அவர் போன பின்னாடி, ஏண்டி சிவகாமி, உனக்கு தான் பாவக்காய்னா ரொம்ப பிடிக்குமே, ஏன் அது வேண்டான்னு சொல்ற அப்படின்னு நான் கேட்க, அது அவருக்கு பிடிக்காதுமா, அதனால தான் வேண்டான்ன அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. இப்படி இவ்வளவு சீக்கிரத்துல கணவனுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி அவ அனுசரிச்சு நடக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சுந்தரம் செட்டியார் சிரிக்க, இதை விட பிரமாதம் ஒன்று இருக்குங்க. ஆனா அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அன்னைக்கு வாங்கிட்டு வரப்பட்ட காய்கறிகள்ல பாவக்காய் தான் அதிகமா இருந்ததுன்றத பார்க்கும் பொழுது என் ஆச்சரியம் ரெட்டிப்பா ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா சொன்னா, மகளுக்கு கிடைச்ச மாப்பிள்ளை பத்தி உனக்கு ரொம்ப திருப்தி போலையே? சுந்தரம் செட்டியார் கேட்டார். திருப்திக்கு என்ன, கேட்கவா வேணும்? அதை நினைச்சு பார்த்தா எனக்கு சந்தோஷத்தை விட சிரிப்பு தாங்க வருது. அவளுக்கு ஞாபகம் வந்த இன்னொரு சம்பவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் சிவகாமி என் கூட பேசிக்கிட்டே இருந்தா. அவளுடைய மாப்பிள்ளை வெளியில வந்து பார்த்துட்டு போனாரு. அப்புறம் சிவகாமி, தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்ல, ஏய் தண்ணீர் கொண்டு போடி, தண்ணி கேட்கிறார் பாரு. நான் சொல்ல, அவருக்கு வேண்டியது தண்ணீர் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உடனே அவ அவசர அவசரமா தன் அறைக்குள்ள போயிட்டா. இதை சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சிரிக்க, இதையெல்லாம் கேட்டப்பதான் சுந்தரம் செட்டியாருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. என்ன சொல்லு, உன் வம்சத்துக்கே 2ஆம் தாரத்து மாப்பிள்ள தான் தலையில எழுதியிருக்கோ என்னமோ அப்படின்னு குத்தலா சொன்னாரு. ஏன் இப்ப என்னவா அதுக்கு? இப்ப ஏற்பட்ட பெண்ணை உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் உங்களுக்கு மனசு இல்லையே, இப்ப ஏன் அடிச்சுக்குதான் உங்களுக்கு? லக்ஷ்மி அம்மா கேட்டா. ஓ, அவன் எனக்கு மட்டும்தான் பேரனா, உனக்கு இல்லையா? அவனுக்கு நல்ல பெண்ணை பார்த்து கட்டி வைக்கிற உரிமை உனக்கு இல்லை தானே? அப்போ சிவகாமி நல்ல பெண் தானே? அவனை நம்ம பாலகிருஷ்ணனுக்கே கட்டி வச்சிடலான்னு நீ ஏன் சொல்லல? அவன்தான் பூனைய பார்த்த நாய் மாதிரி சீறிக்கிட்டே இருந்தானே, நான் எப்படி சொல்ல முடியும்? பாலகிருஷ்ணன் பக்கத்துலயே தான் படுத்துக்கிட்டு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி அம்மா இன்னமும் சொல்ல ஆரம்பிச்சா. உங்க வம்சம்தான் சொந்தக்காரங்க கூட ஒட்டாத வம்சமாச்சே. எங்களுக்கு எப்பவும் சொந்தக்காரங்க மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்கு. இவன் அவளை எப்படி பாடா படுத்தினா. வேறொருத்தியா இருந்தா இந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டா. இப்போ நாங்க போனதும் முதல்ல அண்ணன் நல்லா இருக்குதாமா அப்படின்னு அவ கேட்டதை பார்த்ததும் எனக்கு கூட ஆச்சரியமா இருந்தது. இவனை பத்தி சொன்னதும் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? லக்ஷ்மி அம்மா சொன்னா. எனக்கு மட்டும் இல்லைன்னு யார் சொன்னா? அவளை பத்தி பேசினா எனக்கு இப்போவும் சந்தோஷமா தான் இருக்கு. அது மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும் போல. பாலகிருஷ்ணன் தனக்குள்ளே நினைச்சுக்கிட்டான். லக்ஷ்மி அம்மா சொன்னா, அண்ணன் இப்போ 10வது வகுப்பா படிச்சுக்கிட்டு இருக்கு. 10வது பாஸ் பண்ணினதும் மேல் படிப்பு தானே அனுப்ப போற. பேசாம நீ அண்ணனை இங்கே அனுப்பிடு, எங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு வரலாம்ல அப்படின்னு அவ சொன்னான். அவளுக்கு அவன் மேலே எவ்வளோ பாசம் இருக்கு பார்த்தீங்களா? நான் இங்கே வந்தேனே, அவளை பற்றி இந்த பையன் ஒரு வார்த்தை கேட்டானா? லக்ஷ்மி அம்மா கோபமாக சொன்னான். அவனுக்கும் பாசம் இல்லாமல் என்ன, இருக்க தான் செய்யுது லக்ஷ்மி. சரி, இதுக்கு மேலே எதுக்கு? நீ போய் படுத்துக்கோ, ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னு தெரியல, அந்த இடம் வரும்பொழுது சுந்தரம் செட்டியார் திடீர்னு பேச்சை முடிச்சுக்கிட்டாரு. லக்ஷ்மி அம்மாவோட கடைசி வார்த்தைகளை கேட்டப்போ பாலகிருஷ்ணனோட உள்ளமும் பூரிச்சு போச்சு. சிவகாமி என்னை பற்றி கேட்டாலாமே, என்னை பற்றி பேசினா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காமே, அதனோட அர்த்தம் என்ன? அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். யோசிக்க யோசிக்க அவன் மூளை குழப்பமடைய தான் ஆரம்பிச்சுது. சுந்தரம் செட்டியார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்ணையும் மாப்பிள்ளையும் ஆடிக்கு கூட்டிட்டு வந்ததை தவிர வேற ஒண்ணுமே நம்ம செய்யலையே. சிவகாமியை மட்டுமாவது எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து ஒரு மாசமாவது வச்சிருந்து அனுப்பணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. லக்ஷ்மி சொன்னான். நல்லா இருக்கு சுந்தரம் செட்டியார் சொல்ல. ஏன் நல்லா இல்லாம என்ன? என் குழந்தைங்களா இருந்தா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா என்ன? நான் சிவகாமியை கூட்டிட்டு வரத்தான் போறேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஏதாவது பெருசா செஞ்சியும் அனுப்புவேன். லக்ஷ்மி அம்மா கோபத்தோடவும் பிடிவாதத்தோடவும் சொன்னான்.
போதாது போதாது, இன்னும் வேணும். சுந்தரம் செட்டியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. ஏன், இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதுதான். என் பொண்ணுக்கு இன்னும் நிறைய செய்யணும். நான் நிறைய செய்யத்தான் போறேன். என்னை யார் தடுக்கிறான்னு பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மா கோபத்தோட சொன்னா. சிவகாமிக்கு செய்யறத தன்னோட கணவன் கூட இப்போ தடுக்க ஆரம்பிச்சிட்டாரோன்ற கோபம் அவளுக்கு. சுந்தரம் செட்டியார் கலகலன்னு சிரிச்சிட்டு, நீ செஞ்சிருக்க மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தட்டில் வச்ச ரெண்டுத்தையும் நான் முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதனால பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொன்னா, நீ மைசூர் பாக்கை எடுத்துட்டு வராம நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் சிரிச்சாரு. அவருக்கு முன்னாடி தட்டில் வைக்கப்பட்டிருந்த பலகாரம் காலியானதை அவ இப்பதான் பார்த்தா. லக்ஷ்மி அம்மா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு மைசூர் பாக்கை கொண்டு வந்து தட்டில் வச்சுட்டு, என்னோட சமையல் திறமையெல்லாம் புகழ்ந்தது போதும், நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவ திரும்பவும் கேட்டா. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா கூட்டிட்டு வா. அதுவும் இல்லாம அவ தன் புருஷன் வீட்டுக்கு போய் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுல. நம்மோட பெண்ணுக்கு நம்ம ஆசையா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உங்க மாப்பிள்ளை அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டாரு. எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுறாரு. அவ செஞ்சா நீ செய்யக்கூடாதுன்னு இருக்கா என்ன? நீயும் உன் இஷ்டத்துக்கு செய்ய, அதனால என்ன குறைஞ்சு போக போகுது? ஆனா அவளை இங்க கூட்டிட்டு வர்றதுல எனக்கு இன்னொரு கவலையும் இருக்கு. நம்ம பாலகிருஷ்ணனுக்கு வேற அவளை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது. அவளை இங்க கூட்டிட்டு வந்தா அவன் எப்படி நடந்துக்குவானோ, அதை நினைக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? செட்டியார் கேட்டாரு. முன்னாடி அவ இங்க இருக்கும்பொழுது எந்நேரமும் அவகிட்ட முறைச்சிக்கிட்டு ஏதாவது சாக்கு வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி இப்பவும் அதே மாதிரி இருந்தா என்ன செய்யறது? முன்னாடினா அவ தலைவிதியேன்னு எல்லா குடும்பங்களையும் அமைதியா பொறுத்துக்கிட்டு இருந்தா. இப்ப அவ பொறுத்துக்கணும்னு அவசியம் இருக்கா? அவளும் ஏதாவது பதிலுக்கு எதிர்த்து பேசிட்டா என்ன ஆகிறது? வீடு ரணகலம் ஆயிடுமே. பாக்குறவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. லக்ஷ்மி சொன்னா. நீ அப்படி நினைக்கிறியா? ஆனா எனக்கு இப்ப அந்த பயம்லாம் இல்லை லக்ஷ்மி, செட்டியார் சொன்னார். அவர் சொல்றத அவ கவனிக்கவே இல்லை. திரும்பவும் அவளே சொல்ல ஆரம்பிச்சா. என் சொத்தை தின்றதுக்கு மறுபடியும் வந்துட்டாளேன்னு வயிறெறிவான் தானே. உங்க வம்சத்தை போல பொறாம பிடிச்சவங்கள எங்கேயுமே பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் உங்கள மாதிரியா இப்படி மனுஷங்களே ஆகாம இருக்கிறோம்? பொருள் இருந்தா தானே பொறாமப்படுறதுக்கு. உங்களுக்கெல்லாம் பெருசா என்ன பொருள் இருக்குது? அது போயிடுமேனு நீங்க பொறாமப்படுறதுக்கு. அவரு சிரிச்சுக்கிட்டே குத்தி காட்டினார். எங்க கிட்ட அழகு இருக்கு, நல்ல குணம் இருக்கு, அதெல்லாம் பொருள் இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற ரூபாயும் அணாவும் தான் பெரிய பொருளாக்கும். லக்ஷ்மி அம்மாவும் பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே குத்தி காட்டினா. அந்த சமயம் வியர்த்து விறுவிறுத்து ரொம்ப களைப்போட பாலகிருஷ்ணன் வீட்டுக்குள்ள வந்தான். என்னடா இவ்வளோ வேர்வையும் களைப்பும்? எங்க போயிருந்த இவ்வளோ நேரமா? சொல்லிக்கிட்டே அவனுக்கு ஒரு தட்டுல மைசூர் பாக்கும் குடிக்க தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தான். அன்னைக்கு சாயந்தரம் பாலகிருஷ்ணனுடைய பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்து ஊர்ல இருந்த இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கும் கால்பந்தாட்ட போட்டி நடந்தது. பாலகிருஷ்ணன் தான் அவனுடைய கட்சிக்கு தலைவன். முதல் வரிசையில நடுவுல விளையாடினான். எப்பவும் நல்லா விளையாடுற அவனுக்கு ஏனோ அன்னைக்கு மனசே சரியில்லை. அதனால அவன் ஒரு திசையை நோக்கி பந்த குறி வச்சு அடிச்சா அது ஏனோ இன்னொரு பக்கம் போக ஆரம்பிச்சது. இல்லைன்னா எதிர்கட்சிக்காரன் ஒருத்தன் வந்து அதை தடுத்து கொண்டு போயிடுவான். அதனால அன்னைக்கு அவனுடைய கட்சி தோத்து போச்சு. அவன் செஞ்ச தப்புனால தான் அவங்க அணி தோத்து போனதா எல்லோரும் அவனை குறை சொன்னாங்க. தோல்வியினால ஏற்பட்ட கோபத்தினால அடுத்த வாரமே திரும்ப ஒரு போட்டி விளையாட்டுக்கு வரணும்னு எதிர்கட்சிக்கு பாலகிருஷ்ணன் ஒரு சவால் விட்டுருந்தான். விளையாட்டுல ஏற்பட்ட தோல்வியினால தான் அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்போ அவன் மனசு உற்சாகம் குறைவா இருந்தது. பாட்டி அவனுக்கு முன்னால கொண்டு வந்து வச்ச மைசூர் பாக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்ததோ என்னமோ, அதை அவன் ஆவலோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாலு, சிவகாமியை கூட்டிட்டு வந்து இங்க ஒரு மாசம் வச்சிருந்து அனுப்பலான்னு நினைக்கிறேன். உன்னோட அபிப்பிராயம் என்ன? லக்ஷ்மி கேட்டா. என்ன கேட்கறது? உனக்கு இஷ்டம்னா கூட்டி கொண்டு வர வேண்டியது தானே? பாலகிருஷ்ணன் பதில் சொன்னான். அது இல்லை, உன்னோட மனசுல இருக்கிறதையும் நீ சொல்லிட்டேனா? உனக்கு இஷ்டம்னா கூட்டிட்டு வா பாட்டி, இல்லைன்னா வேண்டாம். என்ன ஏன் கேட்குற? பாலகிருஷ்ணன் சொன்னான். இப்படி வேண்டா வெறுப்பா பேசுறது தான் நல்லதுன்னு அவன் நினைச்சானோ என்னமோ. மைசூர் பாக்கு அவனோட சோகத்தை போக்குச்சோ இல்லையோ, ஆனா பாட்டி கேட்ட இந்த கேள்வி அவனை நிச்சயமா உற்சாகப்படுத்தியிருக்கணும். அதுல அடங்கியிருந்த சந்தோஷத்தை அவன் மனசு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுது. திரும்பவும் சிவகாமியை சந்திக்க அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது. அவன் எப்படி நடந்துக்கணும், அவ எப்படி இருப்பானெல்லாம் பாலகிருஷ்ணன் தன் மனசையே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தான். அவன் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க
லக்ஷ்மியோட எண்ணங்கள் எல்லாம் வேற விதமாக போய்கிட்டு இருந்துச்சு. பாலகிருஷ்ணன் கொடுத்த பதில் அவளுக்கு திருப்தியா இல்லை. அவ பார்வைக்கு தன் தங்கையோட மகளுக்கு சீரும் சிறப்பாக செஞ்சு அனுப்புறதுலையும் அவ மேலே பாசமாக இருக்கிறதுலையும் பிடிவாதம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உண்மையிலேயே ஒரு சின்ன தடை அவ மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். இயற்கையிலேயே அவ மனசு ரொம்ப இலகினது, ரொம்ப இயல்பாகவே புண்படக்கூடியது. அதனால அவ சிவகாமியை கூட்டிட்டு வர்றது பாலகிருஷ்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னு வெளிப்படையாக காட்ட விருப்பம் இல்லாம தான் இப்படி ஏனோ தானோன்னு பதில் சொல்லி தட்டி கழிக்கிறான்னு அவன் நினைச்சா. நான் ஏன் இன்னொருத்தி மகளை இங்கே கூட்டிகிட்டு வரணும்? ஆண்டவன் கிருபை இருந்ததால தான் அவள் இப்போ நல்ல மாதிரியா இன்னொருத்த வீட்டுக்கு போய் அங்கே திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவள் அங்கேயே இருக்கட்டும். எவ்வளோ செல்வ செழிப்போட அவள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. என் கூட இருக்கும்பொழுது கூட அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே. எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசை இருந்தா நான் கிளம்பி போய் பார்த்துட்டு வரேன். 1 மாதத்துக்கு 2 மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு தங்கி இருந்து பொறுமையாக பார்த்துட்டு வரேன். என்ன கெட்டு போக போகுது? தாத்தாவும் பேரனும் ஹோட்டல் சாப்பாட்டை தின்னுக்கிட்டு வாயாலையும் வயிற்றாலையும் போய்கிட்டு இருக்கட்டும், எனக்கு என்ன போச்சு? ஆத்திரத்தோட லக்ஷ்மி அம்மா சொன்னப்ப பாலகிருஷ்ணன் பிரமிச்சு போய் முழிச்சுக்கிட்டு இருந்தான். சிவகாமி எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இப்படி ஏறுக்கு மாறா பாட்டி பேசுவேன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவருக்கும் அவளை நான் கூட்டிட்டு வர்றதுல மனப்பூர்வமா விருப்பமே இல்லைன்றது எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா நான் இதை பத்தி சொல்லி 1 வாரம் ஆச்சே, ஏன் இன்னும் போகலன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பாரா அப்படின்னு தன் மனசுல இருந்த ஆத்திரங்களை எல்லாம் கொட்டி தீத்தா. அதுக்கு அடுத்த நாள் காலையில சுந்தரம் செட்டியார் கடைக்கு கிளம்புற நேரம் எதேர்ச்சியா, என்ன லக்ஷ்மி, சிவகாமியை கூட்டிட்டு வர போறதா சொன்னிய அன்னைக்கு, அதுக்கப்புறம் அந்த பேச்சையை எடுக்க காணோம், என்னைக்கு கிளம்ப போற அப்படின்னு கேட்டார். நான் அவளை கூட்டிட்டு வர போறதில்ல. ஏன்? அது அப்படிதான். ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஒருத்தர் வாயேறி வயிறேறி இருக்கும்பொழுது நான் ஏன் அவளை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கணும்? அவ அங்கேயே நல்லா இருக்கட்டும். இது என்ன பேச்சு லக்ஷ்மி? ஒருத்தருக்கும் இங்கே வயிற்றுச்சல் கிடையாது. நீயாவே என்னென்னமோ நினச்சிக்கிற. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. எனக்கு ஏன் தேவையில்லாத இந்த வீண் பேச்சு? என் சொந்த பிள்ளைகளே ஒன்று பின்னாடி ஒன்று போயிடுச்சு. இதில் இன்னொருத்தி மக மேலே எனக்கு என்ன தேவையில்லாத பாசம்? நான் ஏன் அவளை கூட்டிட்டு வந்து இங்கே எல்லா சவரட்சணையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஐயோ, இந்த போலி வேதாந்தம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் கடைக்கு போய் பணம் அனுப்புகிறேன். நீ முதல்ல நாளைக்கே கிளம்புற வழியை பாரு. சொல்லிக்கிட்டே வாசற்படியை தாண்டி இறங்கி போனார் சுந்தரம் செட்டியார். சொல்கிறேன்ல, வேண்டாம் வேண்டாம் அனுப்பாதீங்க, நான் நிச்சயம் போகிறதில்ல, தீர்மானமாக சொன்னான் லக்ஷ்மி. சொல்லி 1 வாரத்தில் சுந்தரம் செட்டியார் வீட்டுக்கு சிவகாமி கூட்டிட்டு வர பட்டாயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா தான் திருநெல்வேலிக்கு போய் கூட்டிட்டு வந்தா. அவன் திருநெல்வேலிக்கு போகிறதில்லன்னு, சிவகாமியை கூட்டிட்டு வர போகிறதில்லன்னு பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் சுந்தரம் செட்டியார் அவளை கொஞ்சத்தில் விடுறதா இல்லை. பல விதங்களில் அவளை சமாதானம் செஞ்சு அனுப்பினாரு. ஆனால் சிவகாமியை கூட்டிட்டு வரதுல திருநெல்வேலியில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. பகவான் செட்டியாருக்கு இதில் விருப்பமே இல்லை. அதோட அவர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு வீட்டில் அதுக்கு ஆள் வேணும்னு சொன்னார். இருந்தாலும் லக்ஷ்மி அம்மாவோட வற்புறுத்தல்னாலும் அதோட சிவகாமி மேலே இருந்த பாசத்தினாலும் பகவான் செட்டியார் மேற்கொண்டு எந்த ஆக்ஷேபமும் சொல்லாமல் அவளை லக்ஷ்மி கூட அனுப்பி வச்சாரு. சிவகாமி ரொம்ப மாதம் கழிச்சு தான் வளர்ந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. குதிரை வண்டி வாசல்ல வந்து நின்றுச்சு. அப்போ பாலகிருஷ்ணன் மாடியில் அவனோட அறையில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வண்டி வந்து நின்ன சத்தம் கேட்டதும் வாசலை பார்த்துருந்த ஜன்னலை நோக்கி அவன் ஓடினான். முதல்ல பாட்டி தான் வண்டியிலேருந்து இறங்கினா. அவளுக்கு பின்னாடி தான் சிவகாமி வண்டியிலேருந்து கீழே இறங்கினா. வண்டிக்குள்ள வெள்ளி கூஜா ஒன்று இருந்தது. அதை இழுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு அவள் வீட்டுக்குள்ளே வேக வேகமாக ஓடி வந்தா. அந்த நேரம் வேலைக்கார பெண் ஒருத்தி வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீட்டில் யாரும் இல்லையாடி? பாட்டி கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தது பாலகிருஷ்ணன் காதில் விழுந்தது. சின்ன முதலாளி மட்டும் மாடியில் இருக்காருமா, வேலைக்காரி சொல்ல. ஏன், பெரிய முதலாளி எங்க? கடைக்கு போயிட்டாங்க. பாலகிருஷ்ணன் திரும்பவும் தான் அறையில் வந்து உட்காந்துக்கிட்டான். சிவகாமி வந்திருக்கான்னு அவன் மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏன், அது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா? ஏன் அதை பற்றி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? அவ வேக வேகமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதால ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு இருந்த அவனுக்கு அவளை சரியா பார்க்க முடியல. ஒருவேளை வேலைக்கார பெண் வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா பாலகிருஷ்ணனே போய் கதவை திறந்து விட நேர்ந்திருக்கும். அப்போ சிவகாமியை அவன் நல்லா பார்த்துருக்க கூடுமோ என்னவோ. ஆனால் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது.
அவனுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவன் இப்போ கீழே இறங்கி போகிறதா, இல்லை வேண்டாமா, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமா, இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் அவன் மனசில் எழுந்தது. அவன் முன்ன மாதிரி சின்ன பையனாக இருந்தா பாட்டின்னு கத்திக்கிட்டே கீழே இறங்கி போயிருப்பான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, சிவகாமியை எப்படி ஏறிடுறது, இப்படியெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் கையில் இருந்த புத்தகம் சும்மா கடமைக்குன்னு விரிக்கப்பட்டிருந்தது. அந்த பக்கங்களில் அவனால் மனசு செலுத்த முடியல. மாடியில் அவன் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, கீழே லக்ஷ்மியோட மனசு வேற விதமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தது. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சே, இந்த பாலகிருஷ்ண பையன் மாடியில் தானே இருக்கான், ஏன் ஒரு முறை கீழே இறங்கி வந்தாதான் என்ன, இல்லை அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டாதான் என்ன, சரியான பொறாமை பிடிச்ச பையன் அப்படின்னு அவனை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை, இந்த பசங்களோட பொறாமையிலெல்லாம் அவ சிக்காம கடவுள் அவளை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துட்டாரு அப்படின்னு அவளே திருப்தி பட்டுக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி பாலகிருஷ்ணன் கீழே இறங்கி வந்தான். பாட்டியும் சிவகாமியும் சமையல் அறைக்குள்ளே இருந்தாங்க. பாலகிருஷ்ணன் உள்ள நுழையாம வெளியில இருந்தபடியே வாங்க பாட்டி அப்படின்னா. ம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா குரல் கொடுக்க, அதுக்கு அடுத்து வா சிவகாமி அப்படின்னு சொல்ல அறைக்குள்ள இருந்து அதே ஊன்ற குரல் மட்டும்தான் கேட்டுச்சு. அவ வெளியே வரல, அதனால உருவமும் தெரியல. பாலகிருஷ்ணன் திரும்பவும் மாடிக்கு போயிட்டான். அவன் சிரிச்சு பேசலைனாலும் இந்த மாதிரி கேட்டதே லக்ஷ்மி அம்மாவுக்கு திருப்தியா இருந்தது. இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த பெண்ணை இவ்வளோ நேரம் கழிச்சாவது வந்து வான்னு கேட்டுட்டு போறானே, அந்த வான்ற வார்த்தையை கூட சொல்லுவானோ சொல்ல மாட்டானோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு இவ்வளோ மரியாதையாவது கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி சுந்தர செட்டியார் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டில் சிவகாமியை பார்த்ததும் வாமா சிவகாமி அப்படின்னு அவர் வரவேற்க, வாங்க ஐயா சிவகாமி சொன்னா. சௌக்கியம் தானேம்மா? சௌக்கியம்தான் ஐயா. மாப்பிள்ளை சௌக்கியமா இருக்காரா? இருக்காரு. நீ சந்தோஷமா இருக்கியா? சிவகாமி பதில் எதுவும் சொல்ல. உன் மாப்பிள்ளை உன்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறார்ல? திரும்பவும் கேட்டார். பிரியமா தான் வச்சுக்கிறாரு. இது என்ன கேள்வி? லக்ஷ்மி அம்மா தான் பதில் சொன்னா. இதெல்லாம் கேட்காம வேற என்ன கேட்க முடியுமா? அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இந்த சம்பாஷணைகளையெல்லாம் மாடியிலிருந்து பாலகிருஷ்ணன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். சிவகாமி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனா அவளை இன்னும் அவன் சரியா பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் பாலகிருஷ்ணனுக்கு கிடைக்கவே இல்லை. அவனோட கண்ணில் படாமலேயே அவன் அந்த வீட்டில் நடமாடிக்கிட்டு இருந்தா. இது என்னடி, அவன் உன் மாமனா மச்சானா இல்லை குழந்தனா? ஏன் அவன் கண்ணில் படாம இப்படி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? இது பயமா இல்லை வெக்கமா? லக்ஷ்மி அம்மா கேட்டா. ஆனா சிவகாமி பதில் எதுவும் சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி பாலகிருஷ்ணனும் அடிக்கடி கீழே போய் அவளை பார்க்குற ஆர்வம் இருக்க மாதிரி வெளியே காட்டிக்கல. ஏதாவது அவசியமான வேலை இருந்தால் மட்டும்தான் அவன் அங்கே போய் அதை செய்கிற மாதிரி அவளை பார்க்கணுன்னு அவனும் காத்துக்கிட்டு இருந்தான். அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப அங்கே போய் நின்னா அது மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சான். அதனால் தன் மனசில் இருந்த அவ்வளோ ஆசைகளையும் அடுக்கி வச்சுக்கிட்டு வேலை இருந்தால் மட்டும் போகிற மாதிரி காரணங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனாலும் முழு ஆண்மகனாக மாறி இருந்த அவனோட மனசில் அவளோட வருகை ஒரு கிளர்ச்சியை தான் உண்டு பண்ணுச்சு. அவனுடைய உடல் முழுதும் ஒரு விதமான உணர்ச்சியால் பாய்ந்தோட ஆரம்பிச்சுது. அவளோட அசைவுகளோட சத்தத்தை அவன் கேட்டான். அவளோட பேச்சு குரலையும் கால் சிலம்போட சத்தத்தையும் அவன் உன்னிப்பாக கவனிச்சான். அது எல்லாமே அவன் மனசில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவன் சாப்பிட்ட பின்னாடி சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தான். ஹாலில் ஒரு ஓரத்தில் சிவகாமி நின்றுக்கிட்டு இருந்தான். விளக்கு மங்கலாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. பாலகிருஷ்ணன் அவளை பார்த்தான். இவன் வர திசையில் நிற்காம வேறு பக்கமாக திரும்பி நின்றுக்கிட்டு இருந்தா. அந்த மங்கின வெளிச்சத்தில் அவளுடைய உருவம் அவனுக்கு தெளிவாக தெரியல. அவள் ஒரு பொதுவான ஒரு தோற்றத்தில் இருந்தா. அதுலேயும் புறந்தோற்றமாக மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சுது. அவன் அதிக நேரம் அங்கே நிற்கலை. வேகமாக மாடி ஏறி போயிட்டான். மாடி படிகளில் ஏறி போகும்பொழுது அவனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. முன்னொரு முறை பாட்டி திருநெல்வேலிக்கு போயிருந்தப்போ சிவகாமி அவனை பற்றி அதிகமாக விசாரிச்சாலாமே. அவனை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அவளுக்கு என்ன ஆர்வம்? அந்த நினைப்பு ஏனோ அவனுக்கு இப்போ நினைக்கும் பொழுது கூட சந்தோஷமாக இருந்தது. மங்கின வெளிச்சத்தில் தோன்றின சிவகாமியோட உருவம் பாலகிருஷ்ணனோட மனசில் அவளை இன்னும் நல்லா பார்க்கணுன்ற ஆசையை எழுப்புச்சு. ஆனால் ஏன் எழுப்புச்சு? இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததே இல்லையா என்ன? அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பெண் தானே அவ. அதோட அவனால் மனசு முழுக்க வெறுக்கப்பட்ட பெண் தானே அவ. அவளை பார்க்கணுன்ற எண்ணம்
ஏன் இப்படி அவன் மனசுல பேராவலா உந்தி தள்ளுது? ஆனா அவன் மனசோட ஓரத்துல இன்னொரு எண்ணமும் தோணுச்சு. அவளை இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறது சரியா இல்ல தப்பா? அவளை பார்க்கறது பாவம் இல்லையா? இன்னொருத்தனோட மனைவி ஆனவளை இப்படி பார்க்கணும்னு ஆர்வம் காட்டுறது எவ்வளோ பெரிய பாவம். இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவன் மாடிப்படிகளில் ஏறி போய் தன் படுக்கையை விரிச்சு படுத்துக்கிட்டான். ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் அவன் மனசுல இருந்த ஆசையை தடுக்க முடியல. அவளை பார்க்கணுன்ற எண்ணம் அவனுக்கு அடங்கவே இல்லை. இன்னும் அதிகமாகத்தான் ஆரம்பிச்சுது. இதன் விளைவு என்னவா இருக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.